இல்ல, வா சீக்கிரம் எந்திரி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னாவே கிளம்பிடலாம். வா டிராட் வா. கண்டிப்பா அவன் நாசமா தான் போவான். அதையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு என் தலை எழுத்து. ரொம்ப தேங்க்ஸ் தலைவா. அடச்சா, போலீஸ் வராங்கடா, உடனே இடத்த காலி பண்ணு. பிராங்க்லின் வா. உன்னை நினைச்சது ரொம்ப பெருமையா இருக்குடா. நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. ஒரு வேலை இருக்கு, அது நீதான் செய்யணும். அப்படி என்ன வேலை அது? ஜிமின்னு ஒரு சின்ன பையன் நம்ம கிட்ட கார் வாங்கிட்டு போயிருக்கான். அவன் இன்னும் நமக்கு காசு தரல. அவன் திருப்பி தருவானா கூட தெரியல. அது தாண்டி அவன் அந்த காரை டேமேஜ் பண்ணிடுவானு எனக்கு பயமா இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, அவன் வீட்டுக்கு போய் அந்த காரை தூக்கிட்டு வந்துரு. சீக்கிரம் போ. அந்த இடம் கூட நியூயார்க் கண்ணமா பெட்டதா. அந்த கார் கூட எஸ்யூவி காரு, அதை மறந்துட போறேன். பண்ணுவான், ஆனா நான் பாத்துக்கிறேன். குட் லக் பிராங்க்லின். நீ எங்கேயாவது ஏதாவது விடமா ஓட்டி வண்டி எங்கேயாவது விட்டுற போற. அந்த வண்டி ரொம்ப காஸ்ட்லி, ஓகேவா? பாத்து. அதான் நான் பாத்துக்கிறேன் சைமன். இதான் சைமன் சொன்ன வீடு. நேரா போன பிரச்சனை ஆயிடும். இது மேல ஏறி போயிடுவோம். பார்த்து நமக்காக ஜன்னல் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ இதான் அந்த மஞ்சள் கலர் எஸ்யூவி காரா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சைமன் தூக்கியாச்சு, வந்துகிட்டே இருக்க. சீக்கிரம் எடுத்துருவோம் பிராங்க்லின். அப்பதான் இருட்டுறதுக்குள்ள எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சாகணும். 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடும் சைமன். இவன் வேற வேலையை கூத்துட்டு அர்ஜென்ட்ன்றான். யாரா நீ? கத்தாத. இப்ப எதுவும் எடாகுடமா பண்ணாம நான் சொல்றத அப்படியே செய்யற. இப்ப எங்க போயிட்டு இருந்தியோ அதே இடத்துக்கு வண்டி விடு. கையில என்ன இருக்கு பார்த்தல, சுட்டா செதறிடுவேன். என்ன எதுவும் பண்ணிடாத, நான் வெறும் வேலைக்காரன் தான். சரி உன்னை எதுவும் பண்ண போறது இல்ல. உன் பாஸ் கிட்ட வண்டி விடு. இதான் அந்த இடமா? ஆமா இந்த இடம் தான். சரி, இப்ப என்ன பண்ற, நேரா வண்டி எடுத்துட்டு போய் இருக்கிற எல்லா கண்ணாடி உடைச்சுக்கிட்டு உள்ள இறங்குற, சரியா? இல்லனா புல்லட் மண்டைக்குள்ள இருக்கும். சீரியஸாவா சொல்ற? நான் உனக்கு காமெடி பண்ற மாதிரி தெரியுதா? சாவ போறன்னு முடிவாயிடுச்சு. குண்டுல செத்தா என்ன, ஆக்சிடென்ட்ல செத்தா என்ன, நடக்கிறது நடக்கட்டும். ஆக்சிடென்ட் அழுத்துறோம். இது ரொம்ப மோசம். ஓப்பா, யாரா அது? என்னடா கார் கொண்டு இங்க பார்க் பண்ணிருக்கீங்க? பிராங்க்லின் நீயா? என்ன பண்ணி வச்சிருக்க? ஐயோ, காரு போச்சுடா. நல்ல வேலை பண்ண, இந்த நீ செஞ்சதுக்கு. இப்ப அப்படியே இங்க இருந்து ஓடிப்போ. நீதானா அந்த பாஸ்? காரை திருடணும்னு நினைச்சது தப்பு கிடையாது, ஆனா யார்கிட்ட திருடுறன்ற தெரிஞ்சு திருடுறா. இன்னொரு தடவை என்ன திரும்ப இங்க வர வச்சிடாத. ஹலோ, சொல்லு சைமன். பிராங்க்லின், உன்னை நான் ஒரு பையன் மாதிரி பார்த்துட்டான். ஆனா நீ எனக்கு தோக்க பண்றியா? அவன் என் நெத்தியில கண்ணை வச்சுட்டு என்ன ஓட்ட சொன்னான். உனக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்ல. அது இருந்தா அந்த புல்லட் உன் மண்டையில வாங்கியிருப்ப. இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு பண்ண பிசினஸ் ஒரே நாள்ல ஒண்ணு இல்லாம பண்ணிட்டியா பிராங்க்லின்? போன எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. எதுக்கு வந்தா? நீங்க தானே அன்னைக்கு வீட்டுக்கு வா காபி சாப்பிடலாம்னு சொன்னீங்க. ஓ, அதை நீ சீரியஸா எடுத்துட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னது? சரி பரவாயில்ல, உட்காரு, வா இங்க உட்காரு. இப்ப எதுவும் திருடுற ஐடியால வந்திருக்கியா? நான் இதுவரை எதுவும் திருடினது கிடையாது. அது எனக்கு கொடுத்த ஒரு வேலை தான், புரிஞ்சுதா? நீ அதை என்ன வேணா சொல்லிக்கோ, என்ன பொறுத்தவரைக்கும் திருட்டு தான். சரி, வந்தது வந்துட்ட, வா போய் ஒரு பீர் சாப்பிட்டு வருவோம். பாரிங்க தான், தெருமனையில் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் தான், அவன் போய் டப்புன்னு வந்துடலாம், வா. சரி போலாம் வாங்க. டாடி என்னையும் போட்டியும் கடத்திட்டாங்க. வெஸ்டர்ன் ஹைவேல ஒரு ட்ரக்ல இருக்க. என்னடா ஜிம் வளர்ற, போட்டை கடத்திட்டானுங்களா? ஆமா டாடி, போட்டை கடத்திட்டாங்கடா. எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு, அதனால அதை விற்கணும்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு வாங்குற மாதிரி வந்து கடைசியில என்னை ஏமாத்தி தூக்கிட்டு போறானுங்க. சீக்கிரம் வாங்க டாடி.
அட கிறுக்கு மோனு, உன்னையெல்லாம் பெத்ததுக்கு வரேன்டா, என் போட்டுக்காக வரேன். பிராங்க்லின் சீக்கிரமா, என் பையனை யாரோ கடத்திட்டாங்களா, அவனை போய் காப்பாத்தணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஓகே மைக்கேல், வாங்க போலாம். பிராங்க்லின், நான் உனக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ், கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. அப்படியே பண்ணாலும் குழந்தை பெத்துக்காத. ஏய், இந்த வண்டி தான் இதுல தான் ஜிம் இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படியாவது நீ அந்த வண்டியில ஏறி குதி. சரி சரி. கமான் பிராங்க்லின். புடிச்சிட்டேன். டேய், நீ என்னடா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க? உங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா நான் சும்மா விட மாட்டான். அப்படியே கரெக்டா கார்ல குதி. அப்பா தடி மாடு. பிராங்க்லின், நீ குதி. பாபா எப்படியோ தப்பிச்சிடும். நீங்க கொடுத்த அட்வைஸ் கரெக்ட் தானே. கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணக்கூடாது, சிங்கிளாவே தான் இருப்பேன். எல்லாம் வந்தாச்சுல, இப்ப பாரு எப்படி அந்த போட்டை பிடிக்கிறான்னு. வண்டியில இருந்து சவுண்ட் வருது. வண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு நினைச்சா தேவ ஒண்ணு நினைக்குது. ஓ, வண்டியோட இன்ஜின் காலின்னு நினைக்கிறேன். ஸோ மைக்கேல், இதுக்கப்புறம் வண்டி போவாது, நம்ம அதை மாத்தி தான் ஆகணும். அப்ப என் போட்டு போச்சா? அடச்சே. டாடி போட்டை விடுங்க, அதான் நான் உங்களுக்கு கிடைச்சிட்டல. இதெல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. பிராங்க்லின், நீயே செட்ல விட்டு கார் ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விடு. நான் டாக்ஸி புக் பண்ணிட்டேன், நான் அதில் போயிடுறேன் வீட்டுக்கு. ஓகே தானே பிராங்க்லின்? 2 பேரும் வந்துடுறீங்களா? ஓகே ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃப்ரண்ட் சீட்ல வந்து உட்காந்துக்கிறேன். இறங்கி வந்து போயடா, ஏன்டா தாவிட்டு இருக்க? சரி சரி, எவ்வளவு சீக்கிரம் வேலை முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் காரை ரெடி பண்ணிட்டு அப்புறம் யூனியன் கூட்டு வந்து வீட்டுல விட்டுறேன். இங்க நீங்க போய் உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க மைக்கேல். ஒன்னு சொல்ல மாட்டேன் பிராங்க்லின், ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு நாள் வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். பார்த்து போங்க டாடி. ஆமா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்னை கூட்டு போய் வீட்டுல ஓடணும், அதான். உன் பேரு பிராங்க்லின் தானே? அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? சரி, வீடு வந்துருச்சு, இறங்கு. ஏய், உனக்கும் வேலை இல்ல, எனக்கும் வேலை இல்ல. பேசாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வேலை செய்யலாமா? நான் வேணா யோசிச்சு சொல்றேன். ஏய், வேலைனா வேலை கிடையாது. ஜஸ்ட் அப்படியே ஷாப்பிங், பார்க்கு, பீச்சுன்னு போலாம். அடுத்து ஃபன் பண்ணலாம். கமான் பிராங்க்லின், உனக்கு இது பிடிக்கும். கண்டிப்பா, எனக்கு தேவைன்னா உனக்கு ஃபோன் பண்றேன். அதே மாதிரி என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு கால் பண்ணு, கண்டிப்பா நான் வருவேன். ஓகேவா? ஓகே சரி, வரேன். பிராங்க்லின், நீதான் உலகத்திலே சிறந்த நண்பன். கூட பார்த்துக்க, பிள்ளைக்கு பேச வந்துடாத. டேய், நான்லாம் மெம்பர்ஷிப்பே போட்டவன்டா.